இந்த மாதிரி விவகாரங்கள், இந்த பேட்டிகள், சமூக வலைதளங்கள்ல வருவது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கா நரேட்டிவாக நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லோரும் ஒரே குரல்ல ஒரே விஷயத்த ஒரே மாதிரி பக்காவா பேசுறாங்க. அதில செந்தில் பாலாஜியும் பேசுறாரு. வழக்கமா கையில குறிப்பு வச்சுக்க மாட்டாரு. நேத்து பேப்பர பார்த்து பார்த்து படிச்சிருந்தத நம்ம பார்த்தோம். அப்போ இவர்களுடைய நரேட்டிவ்ன்றது விஜயை முழு குற்றவாளி ஆக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக எல்லாரும் அதாவது யார் யார் கிடைக்கிறாங்களோ, இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, பாலகிருஷ்ணன், கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரையுமே இந்த இதில பண்றத பார்க்குறோம். அதில இன்னைக்கு திருமாவளவன் கூட பார்த்தீங்கன்னா, நான் செந்தில் பாலாஜி முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிர்றேன். திருமாவளவன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப ஆவேசமா அத என்ன பண்ற ஏன் விஜய் மீது வழக்கு தொடரவில்லை? காவல்துறைக்கு அச்சமா? அப்படி இப்படின்லாம் கேட்டிருக்காரு. இத போய் நேராவே கேட்கலாம்ல அவரு சிஎம்ம பார்த்து. அப்போ ஏன் அவர் வந்து பொதுவெளியில திருமாவளவன் பேசுறாருன்னா, இந்த ஒரு கருத்த உருவாக்கி விஜயை கைது செய்றதுக்கான இத தள்றதுக்கான ஏற்பாட விஜய் இது திருமா மூலியமா ஒரு கருத்த உருவாக்குறாங்க. இது விஜய் கைது செய்வாரா? கைது செய்வார்ன்னு ஒவ்வொருத்தரா அப்படி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா, கைத நோக்கி கொண்டு போலான்னு. இந்த மாதிரி தவறெல்லாம் செஞ்சாங்கன்னா, அது அவங்க தலையிலேயே அவங்க மண் அள்ளி போட்டுக்கிற மாதிரி. திருமாவளவன் எந்த எண்டுக்கு போறதுன்றது என்னால இது பண்ணவே முடியல. திமுக காரனை மிஞ்சிய திமுக காரராக திருமாவளவன் பேசுகிறார்.